காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்து சிறுவர்களை பாலியல் சித்திரவதை செய்த கணவன் மனைவிக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 10 வருடங்களாக குழந்தைகளை வைத்து ஆபாச படம் எடுத்து டார்க் வெப்பில் கல்லா கட்டிய கணவன் மனைவி சிபிஐயிடம் வசமாக சிக்கியது எப்படி? பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு அங்கிள் ஆன்டி போல தோற்றமளிக்கும் இவர்கள்தான் குழந்தைகளை வைத்து ஆபாச படம் எடுத்த சீனியர் கப்பிள்ஸ். சிறுவர்களுக்கு காஸ்ட்லி கிஃப்ட்ஸை வாங்கி கொடுத்து பாலியல் சித்திரவதை செய்த தம்பதிக்கு தற்போது நீதிமன்றம் மரண தண்டனையை பரிசாக அளித்துள்ளது. கடந்த 5 வருடங்களாக சிபிஐ தீவிரமாக விசாரித்து வந்த இந்த போக்சோ வழக்கின் பின்னணி பெற்றோர்களை நிஜமாகவே பதறச் செய்துள்ளது. நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்த கணவன் மனைவியின் பெயர் ராம்பவான் மற்றும் துர்காவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் பந்தா பகுதியைச் சேர்ந்தவர்கள். நீர்ப்பாசன துறையில் என்ஜினியராக பணியாற்றி வந்த ராம்பவானுக்குள் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை பாலியல் ரீதியாக வேட்டையாடக்கூடிய மற்றொரு மிருகமும் வாழ்ந்திருக்கிறது. அவரும் அவருடைய மனைவி துர்காவதியும் சிறுவர்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்தும் வீடியோ கேம்ஸ் விளையாட அழைத்துச் சென்றும் மயக்கி உள்ளனர். பழம் நழுவி பாலில் விழுந்தவுடன் சிறுவர்களை தங்களுடைய ஸ்வீட் ஹோமிற்குள் வெல்கம் செய்து அங்கு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். அதோடு தங்களின் கூண்டில் வசமாக சிக்கும் சிறுவர்களை பிளாக்மெயில் செய்து ஆபாச படம் எடுத்தும் அதனை டார்க் வெப்பில் விற்பனை செய்தும் பணம் பார்த்து வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் கடந்த 2020 அக்டோபர் மாதம் சிபிஐ அதிகாரிகள் இணையத்தில் குழந்தைகள் ஆபாச படம் பகிரப்படுவது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது அதில் ராம்பவான் வசமாக சிக்கியுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் ராம்பவான் அவருடைய மனைவி துர்காவதியுடன் இணைந்து கடந்த 2010 முதல் 2020 வரை 33 சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதும் அவர்களை வைத்து ஆபாச படம் எடுத்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இவர்களுடைய ஹிட் லிஸ்டில் 3 வயது குழந்தையும் இருப்பது உறுதி செய்யப்பட விசாரணை அதிகாரிகளே அதிர்ந்து போயுள்ளனர். மேலும் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க மறுக்கும் சிறுவர்களிடம் தம்பதி காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டுள்ளதும் பிறப்புறுப்பில் அடித்து சித்திரவதை செய்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த தம்பதியால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பல நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதும் சிலர் இன்னமும் மன ரீதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதும் சிபிஐ விசாரணையில் உறுதியாகியுள்ளது. ராம்பவான் மற்றும் துர்காவதி இருவரும் கொடும் குற்றவாளிகள் என்பதற்கான ஆதாரத்தை திரட்டிய சிபிஐ 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தம்பதி மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். தம்பதி மீது போக்சோ வழக்கு மட்டுமின்றி சைபர் குற்றங்களுக்கான வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட நீதிபதி தம்பதி மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் இருவருக்கும் மரண தண்டனை வழங்கி அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசாங்கம் ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி ராம்பவானிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தையும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். கணவன் மனைவி என்கிற அடையாளத்தோடு சிறுவர்களை ஸ்வீட் ஹோமிற்குள் சீரழித்த சம்பவமும் தற்போது அந்த குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. திருப்பூர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூரிலிருந்து தேனிக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று கோரிய பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
தியாகி திருப்பூர் குமரன் பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு தினசரி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் சுப முகூர்த்த தினம் என்பதால் இன்று அதிகாலையில் இருந்து பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் காலையில் இருந்து தேனிக்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் பின்னர் பேருந்து ஏற்பாடு செய்து பயணிகளை அனுப்பி வைத்தனர். வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருள் கடத்தி வந்து சென்னையில் விற்பனை செய்த கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. தாய்லாந்திலிருந்து போதைப் பொருள் கடத்தி வந்து சென்னையில் விற்பனை செய்த இருவர் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு மற்றும் வானகரம் காவல் நிலையத்தினர் ரகசிய தகவலின் பேரில் சர்வீஸ் சாலையில் காரில் வந்த இருவரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது தினேஷ் மற்றும் மெக்கலன் இடமிருந்து மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து போதைப் பொருள், பணம் மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அஞ்சல் மூலம் வெளிநாட்டிலிருந்து பொருள் பெற்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே குடியிருப்பில் உலா வரும் கரடியால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மஞ்சூர் கிராமத்தில் உணவு தேடி குடியிருப்பு பகுதியில் நுழைந்த கரடி ஒன்று வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்களை சேதப்படுத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினர் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மாமியாரை சரமாரியாக வெட்டிக் கொன்ற நபரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மனைவியுடன் ஏற்பட்ட சண்டையில் தலையிட்ட மாமியாரை மதுபோதையில் இருந்த மருமகன் துடிதுடிக்க வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவாலா வாழவயல் பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியமேரி. இவருக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். மகள் அசோக்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. சம்பவத்தில் தலையிட்ட மாமியார் ஆரோக்கியமேரியை மதுபோதையில் இருந்த அசோக்குமார் கத்தியால் தலை மற்றும் உடலின் 20 இடங்களில் வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த ஆரோக்கியமேரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தடுக்க முயற்சித்த மைத்துனர்கள் சுதாகர் மற்றும் அஜித்குமாரையும் அசோக்குமார் கத்தியால் வெட்டியுள்ளார். இருவரும் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆரோக்கியமேரியின் உடலை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் அதிரடி வேட்டையில் இறங்கிய போலீசார் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 30க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடத்தப்படும் ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் காரைக்காலில் இன்று அதிகாலை 4 மணி முதல் சுமார் 3 மணி நேரத்திற்கு காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ரவுடிகளின் வீடுகள், ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டவர்கள் மற்றும் போதைப்பொருள் பதுக்கப்பட்டுள்ள இடங்களை ஆய்வு செய்தனர். இதில் 30க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் சாலையில் அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் பாதசாரிகள் பலத்த காயமடைந்தனர். சென்னை மயிலாப்பூர் பஜார் ரோட்டில் இரவு அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து பொதுமக்கள் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. இரவு சுமார் 9:30 மணியளவில் நடந்த இந்த விபத்தில் சாலையில் நடந்து சென்றவர்கள் படுகாயமடைந்தனர். இருசக்கர வாகனங்கள் மற்றும் கடைகள் சேதமடைந்தன. காரை ஓட்டி வந்த 24 வயதான சஞ்சய் மற்றும் அவரது நண்பரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதிதாக வாங்கிய காரில் பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மிதித்ததே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காயமடைந்தவர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் விவசாயிகள், பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
Ê! Ba! Ba! ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அதிகாலை நேரத்தில் வாழை தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டியடித்தனர். தாளவாடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை எரகனஹள்ளி கிராமத்தில் உள்ள வாழை தோட்டத்திற்குள் புகுந்தது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விளைபயிர்களை சேதப்படுத்துவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றியதில் 4 வயது குழந்தை உட்பட 3 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளனர். சொல்றா ஸ்டேஷனுக்கு கோவை மாவட்டம் அன்னூரில் அதிகாலையில் சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்த காட்சிதான் இது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த இச்சிப்பட்டியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் என்பவர் தமது மனைவி மற்றும் 4 வயது குழந்தையுடன் மேட்டுப்பாளையத்தில் உள்ள உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்கு காரில் சென்றுள்ளார். அவினாசி மேட்டுப்பாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென காரின் முன்பக்கத்தில் தீப்பிடிக்க தொடங்கியுள்ளது. உடனடியாக சுதாரித்த ஜெகதீஸ்வரன் காரை நிறுத்தி தமது மனைவி மகனையும் வெளியேற்றி உள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருந்தபோதும் கார் முழுவதும் எரிந்து தீக்கிரையானது. இந்த சம்பவம் குறித்து அன்னூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் தீய சக்தியை விரட்ட உதவுவதாக கூறி தோழி வீட்டில் கைவரிசை காட்டிய பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் தீய சக்தியை விரட்டுவதாக கூறி இளம்பெண்ணை ஏமாற்றி 70 சவரன் நகையை சுருட்டிய ஆசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர். கொடுங்கையூர் எவரெட்டி காலனியை சேர்ந்த புஜங்கராம் என்பவரது வீட்டிலேயே இந்த மோசடி அரங்கேறியுள்ளது. வீட்டில் பீரோவிலிருந்த 70 சவரன் தங்க நகைகள் மாயமானதாக புஜங்கராம் கொடுங்கையூர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் கடந்த 19ஆம் தேதி புகார் அளித்தார். வீட்டின் கதவோ பீரோவோ உடைக்கப்படாத நிலையில் வீட்டிலிருந்தவர்களே கைவரிசை காட்டியிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் புஜங்கராமன் குடும்பத்தாரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அதில் புஜங்கராமன் மகளான ஐஸ்வர்யா என்பவரிடம் அவரது தோழி ஜெயஸ்ரீ மூலமாக அறிமுகமான ஸ்ரீ தீப தர்ஷன் என்பவர் நகைகளை சுருட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது. ஐஸ்வர்யாவிடம் உங்கள் வீட்டில் தீய சக்தி குடிகொண்டிருக்கிறது, அதனை விரட்ட நகைகளை கொடுக்குமாறு சிறுக சிறுக 70 சவரன் தங்க நகைகளை தீபதர்ஷன் சுருட்டியுள்ளார். இதையடுத்து அரும்பாக்கம் வீணா கார்டனில் வசித்த தீபதர்ஷனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 63 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். இந்த மெகா மோசடியில் தொடர்புடைய ஜெயஸ்ரீ என்ற பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேரேஜ் கேட்டரிங் சர்வீஸில் பார்ட் டைம் வேலைக்கு சென்ற சிறுவன் சக நண்பர்களாலேயே அடித்து மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். மது விருந்திற்கு அழைத்து சென்று சிறுவனை ஏரிக்கரையில் தீர்த்து கட்டியதன் பின்னணி என்ன? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உய்யங்கொண்டான் ஏரிக்கரை பகுதி. கடந்த புதன்கிழமையன்று தைலமரத்தோப்பிற்குள் வாலிபர் ஒருவர் உடல் முழுவதும் இரத்த காயங்களோடு மயங்கி கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது. நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த ஜெயங்கொண்டம் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் 17 வயதான ஹரிஹரன்.
ஸ்டேட் பேங்க் காலனி தெருவைச் சேர்ந்த ராஜேஷ் தனம் தம்பதியின் மகன். சம்பவ இடத்தில் ஹரிஹரனின் செல்போன் கிடைக்காத காரணத்தாலும் கொலையாளிகள் தடயங்களை அழிக்க முயன்றிருப்பதாலும் போலீசாரின் விசாரணை சவாலானதாக மாறியது. இதற்கிடையே கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி இறந்தவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் இறங்கியிருக்கிறார்கள். காவல்துறையினரின் அடுத்தடுத்த விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன. ஹரிஹரன் அதே பகுதியில் உள்ள கேட்டரிங் சர்வீஸில் பார்ட் டைம் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு திருமண நிகழ்ச்சி ஒன்றிற்கு சப்ளையராக சென்றபோது ஹரிஹரனுக்கும் அவருடன் பணியாற்றிய சக நண்பர்களுக்கும் சம்பள பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஹரிஹரனுக்கு கொடுக்க வேண்டிய 500 ரூபாய் ஊதியத்தில் நண்பர்கள் 100 ரூபாயை எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது. இதனால் அப்பொழுதே அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாகவும் மாறியுள்ளது. அவர்களுடன் வேலை பார்த்த சீனியர் ஊழியர்கள் சிறுவர்களின் பிரச்சனையை விலக்கிவிட்டு சுமூகமாக செல்லும்படி அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹரிஹரனை தொடர்பு கொண்ட நண்பர்கள் மீண்டும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் என்று சமாதானமாக பேசியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாகவே சம்பவம் நடந்த இரவு சுமார் 10 மணி அளவில் உய்யங்கொண்டான் ஏரிக்கரை பகுதியில் நண்பர்களின் ரீயூனியனுக்கான மது விருந்து உற்சாகமாக நடந்திருக்கிறது. போதை தலைக்கேறியதும் 18 வயதை கூட பூர்த்தி செய்யாத அந்த சிறுவர்கள் ஹரிஹரனிடம் மீண்டும் 100 ரூபாய் பிரச்சனையை பேசி சண்டையிட்டுள்ளனர். அப்போது தன்னை விட்டுவிடும்படி ஹரிஹரன் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் ஈவு இரக்கம் காட்டாத சிறுவர்கள் அவரை தைலமர தோப்பிற்குள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கட்டையால் கொலைவெறி தீர விடிய விடிய தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்து ஹரிஹரன் மயங்கிவிட்டதும் பதறிய சிறுவர்கள் மற்றொரு சிறுவனை அழைத்து ஹரிஹரனின் செல்போன் அழைப்பு விவரங்களை அளித்துள்ளனர். போனில் இருந்த தரவுகளை அழித்த பிறகு அதனை ஏரிக்குள் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதும் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த 4 சிறுவர்களையும் கைது செய்து சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் திமுக ஒன்றிய செயலாளரை வழிமறித்து கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் திமுக ஒன்றிய செயலாளரை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேடச்சந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளரான சாமிநாதனை ஒருவர் வழிமறித்து சால்வை அணிவது போல கத்தியால் பின்கழுத்து மற்றும் முதுகில் குத்தியுள்ளார். இந்த சம்பவத்தை தடுக்க முயற்சித்த நாச்சி முத்துவும் காயமடைந்த நிலையில் இருவரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் மணிகண்டன் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் சாமிநாதனிடம் பணம் கேட்டு மிரட்ட முயற்சித்ததாகவும் சினிமா பாணியில் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினால் பணம் கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணியதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். தடுக்க முயற்சித்ததால் இருவரையும் கத்தியால் குத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கேரள மாநிலம் பாலப்பள்ளியில் வனத்தை விட்டு வெளியேறிய காட்டு யானை கூட்டம் ரப்பர் தோட்டத்தில் முகாமிட்டதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். கேரள பாலப்பள்ளி ரப்பர் தோட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. வனப்பகுதியிலிருந்து வந்த யானைகள் தோட்டப்பகுதியில் நீண்ட நேரம் தங்கி அருகில் உள்ள வாழை மற்றும் தென்னை பயிர்களை சேதப்படுத்தியது. அதிக எண்ணிக்கையிலான யானைகள் வருகையால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து வனத்துறை யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது.